மக்களே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் அதுவுமா நான்வெஜ் சமைக்க கூடாது சொல்லிட்டாங்க. அதனால எங்க அண்ணன் நிலைமைய பாருங்க. தலைவரி ஆனா தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்படி இல்லடா. ஏன் நான்வெஜ் சாப்பிடலாம் கூட வெஜ்ஜே நான் நான்வெஜ் மாதிரி செய்வேன். அப்படி என்னதான் சமைக்க போற? இன்னைக்கு நம்ம சமைக்க போற டிஷ்ஷோட பேரு கெஃப்டடஸ். டொமேட்டோ கெஃப்டடஸ். அது வந்து ஹிஸ்டரி மூலமா சொல்லலாம். நீங்க ஹிஸ்டரி பத்தி சொல்லுங்க. அதுக்கு ஏன் டொமேட்டோ கெஃப்டடஸ்னு பேர் வச்சு நான் சொல்றேன். சரி ஆரம்பிக்கலாம். சரி என்ன சமைக்க போறோம்னு தெரிஞ்சிச்சு. அதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி சொல்லு. டொமேட்டோ கேப்டஸ் அது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஐயா அந்த ஊர் பேருனா சானிட்டோரியா. சானிட்டோரியம்லாம் இல்ல, சானிட்டோரி. ஏய் எதனா ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே, சானிட்டோரின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அது வந்துட்டு ஒரு வேல்கன் ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்ல வந்துட்டு சாயில் ஃபுல்லா வந்துட்டு வெல் கலர் சாயில தான் இருக்கும். ஸோ அங்க வந்துட்டு ஒரு விதமான தக்காளி டொமேட்டோ வந்துட்டு விளையும். ஸோ அந்த டொமேட்டோல செஞ்சா மட்டும்தான் தேங்க்யூ. ஸோ அந்த டொமேட்டோல செஞ்சா மட்டும் அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் அந்த ஆத்தன்டிக்காக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அங்கே இருக்க சீட்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஆர்கானிக் அதெல்லாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாகவே இதை பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். உண்மையாவே தெரியுமா உனக்கு? இல்ல அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியா? குழு குழுல பார்த்தோம் ப்ரோ. குழு குழு. சரி ஓகே, இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா டொமேட்டோ, ஆனியன், டொமேட்டோ தான் மெயின் டிஷ். ஆனியனும் தேவைடா. ஆனியன், அவன் சொன்ன மாதிரி டொமேட்டோ, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் பாத்தீங்கன்னா மின்ட் தேவைப்படுது. நம்ம கிட்ட டில்லுன்னு ஒரு ஐட்டம் கிடைக்கல. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? நம்ம ஊர் ஸ்டைலுக்கு கொத்தமல்லி யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன வேணும்? இல்ல போடுவோம்டா, கொஞ்சம் தான் போட போறோம். அவன் கேட்டதுக்கு அவ்வளவுதான் கொடுத்தான் ஆர்டர் பண்ணது. என்ன பண்றது? அதுக்கப்புறம் சீஸ் போட போறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மைதா போட போறோம். இதெல்லாம் போட்டு நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கு பேர் வச்சுக்கலாம். இப்ப புது சட்டடா டே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எதனா பண்ணிக்கிட்டு. சரி ஆனியனை கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரியா? இந்த தக்காளி வந்துட்டு நாங்க அந்த ஊர்ல இருந்து தான் வாங்கலாம்னு நினைச்சோம். பட் அது சோ எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அதனால நமக்கு தெரிஞ்ச கடையிலேயே வாங்கிட்டோம். ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணது. ஜெப்டோடா அது. சரி இப்போ இத கட் பண்ணலாமா அத கட்டலாமா நான் கேட்டுனேன். நீ தேங்க்ஸ் சார். உனக்கு வேணுமா? உனக்காது இருந்தா இது गाइस என்ன பண்றதா இருந்தாலும் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்றாங்க. நாங்க வந்து ஸ்வீட் இல்ல ஆப்பிளோட ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரூட்ஸோட ஸ்டார்ட் பண்றோம். ஏய் சமைக்கிறது காய்கறி வெட்டுங்களா? நாடா ஃபர்ஸ்ட் இந்த வெட்டி சாப்பிட்டே இருக்கும். எனர்ஜியோட சாப்பிட்டாதான் எனர்ஜியோட சமைச்சாதான் வந்து சாப்பாடு நல்லா வரும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. எந்த பாட்டி? உங்க தாத்தாவோட 4வது பாட்டியா இல்ல 3வது பாட்டியா? எங்க தாத்தாவோட 5வது வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட உங்க தாத்தா எத்தனாவது? ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. இது தண்ணி. இது வந்து போட். ஆல்ரெடி கான்ட்ரோவர்சில போதுடா, கம்முடுறா. ஆமா பாக்குற 100 பேருக்கு கான்ட்ரோவர்சி. 100 பேரு. ஆமா வந்து சொல்ல மறந்துட்டோம். 100 சப்ஸ்கிரைபரை நம்ம தாண்டிட்டோம். அதுக்கான செலிப்ரேஷன் தான் கிரீக் நாட்டு சமையல சமைக்க போறோம். கத்திக்கிட்டு இருக்கேன், எதனா சொல்லி தொலை. எல்லாத்துக்கும் தட்டுறது. எங்களை நம்பி ஒரு 100 பேர் வந்து எங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு நாங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். அதே மாதிரி எங்களை பார்த்து நிறைய பேர் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நானும் தேங்க்யூ சொல்லணும். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டே கழுவ கரெக்ட் தான கட் பண்ணனும். ஏய் குரங்க ஒரு இடத்துல நின்னு சொல்லு ஏதாவது. என்ன கேட்டீங்க? இல்ல இப்ப நீ எதுக்கு அப்படி போயிட்டு இப்படி வந்த? நான் வந்து அத நானே கழுவணும்னு பார்த்தேன். டேய் சார் எனக்கு ஏய் சாப் பண்றதா சார். சாப் பண்றதால சார் வைக்கணும். எனக்கு தான் சார். நான் கஷ்டப்பட்டு அங்க எடுத்து வரேன். நீ வந்து ஆமா சமைக்க சொன்னா சாருக்கு அடிச்சுக்கிறீங்க. எவனா சமைக்க வரீங்களாடா அதுக்கு? அப்புறம் விஜய் சேதுபதி மாதிரி பண்ண வச்சிருவீங்க. சாரே வேணாம்டா. ஐயோ அப்படி இல்ல தம்பி. இந்த சேர இப்படி போட்டு உட்காருவேன், இப்படி உட்காருவேன், இப்படியும் உட்காருவேன்.
வேரியேஷன் காட்டுறாங்க. இல்ல இது இப்படி எடுத்து வச்சு நான் இப்படி நின்னுக்கிறேன். பாக்குறத பார்த்தா அசிங்கமா பாக்குறானுங்க. அவ்வளவுதான். சேர்ல மாட்ட வேண்டியது மாட்டினா கரெக்டா இருக்கும். bro, it's very wrong bro. அதாவது கூலி படம் பாத்தீங்கன்னா எங்களை பார்த்து தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணது. எங்க எப்படி சமைக்க தெரியாதா, நம்ம எப்படி வந்து சமையல் வந்து சமைக்க தெரியாது, ஆனா நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி அவருக்கு சயின்டிஸ்ட் வேலை தெரியாது, ஆனா சயின்டிஸ்டா இருப்பாருல்ல. கரெக்ட் தான். நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது போன மாசம், ஆனா கூலி படம் ரிலீஸ் ஆனது அதுக்கு முந்தின மாசம். இல்ல இது கேஸ் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் யோசிச்சு வச்சிருப்போம்ல. அவங்க வந்து பேசுறத கேக்குறாங்க. அதாவது இந்த மார்க்கோட வேலை தான் நினைக்கிறேன் இது. ஓ நீ அப்படி வரியா? என்ன பேசுறோமோ அதெல்லாம் வந்து ரெண்டுமே அந்த ஆள் தான் வச்சிருக்கான். அவன் தான் வந்து இங்க இருக்கிற கதையெல்லாம் திருடி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் யோசிக்கல. ஏய் அவர் நம்ம சேட்டலைட் வச்சு கேக்குறாங்கடா. நீங்க எல்லாம் எதுக்கு ட்விட்டர் யூஸ் பண்றீங்க? நான் ஏன் ட்விட்டர்ல இருக்கிறேன்? அது எக்ஸ். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அந்த இதுல இல்ல பழைய வலைதளம் எக்ஸ் வலைதளம் புண்படுத்திக்கிட்டே இருக்காதீங்கடா. எல்லாருமே எக்ஸ் இருக்கும். ஆமாப்பா. ஏன் அவனுக்கு இல்ல? இல்ல இப்ப இந்த கண்டென்ட் வேணுமா? இல்லடா எங்க போனாலும் ஏன் அந்த காதல் உள்ள வந்துடுறோம். வேற எதுனா பேசுங்களேன். சரி மச்சான், உனக்கு அப்படி கூத்தாதடா. ஒரே நிமிஷம் இத தண்ணி எடுத்து நான் ஊத்திட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தண்ணி ஊத்து. எங்கயாவது நான் பேசுறத கேக்குறான். நீ சொல்லுங்க. இவன் ஒரு வேலையை நீ தோல் உடிச்சு விடு, நான் கரெக்டா இப்படி வச்சு தண்ணி எல்லாம் ஊத்தி இப்படி கழுவிக்கணும். அப்படியா? இது ஒரு கத்தி. சொல்றோம். நான் தான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. நீ சொல்லு. நான் வெட்டு இருந்தேன் சொல்ல வாய் தொடங்குறேன். டே அதாவது உங்களுக்கு என்னன்னு கேட்டா இது அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? டேய் வேலை பாடுறா. வேலை போடுறா? ஏய் பார்த்து தான் புடிங்க வேலை பாக்குறடா நீ. மச்சான் வேலை பார்க்கணும் மச்சான், வேலை நடக்கணும். ஏய் நீங்க என்னடா என்ன கில்டாக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு வேலை தானே முக்கியம். மச்சான் இது இப்படியே கட் பண்ணாம நான் சாப்பிடணும் அப்படியா? என்னடா இப்படி நடிக்கிறீங்க? இல்ல எனக்கு புரியுது தம்பி. நீ வந்து காலைல இருந்து நான் சாப்பிடல. மணி வந்து 4 மணி ஆகுது. காலைல இருந்து நான் சாப்பிடல. ஐயோ. சரி गाइस, இத நான் பொடி பொடியா கட் பண்ணுவா இல்ல நீட்டா கட் பண்ணுவா? உனக்கு அதுதான் பிரச்சனை இப்ப நடக்கிறது இல்ல. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? நல்லா ஃபைன் சாப்பா இருக்கணும். சின்ன சின்னதா முடிச்சா ஆப்பிள் இந்தா எல்லாத்தையும் வேற எதனா இருக்கா பாடுறா. மச்சான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. போன வருஷம் ஆடு மாடா இருந்திருப்பான்டா. போன வருஷமா? போன ஜென்மத்துல. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? நானே இந்த உலகத்தை பிறக்காம இருந்திருப்பேன். அப்படியா? இப்பயும் அவசரம் இல்ல. உடந்துட்டா பொறன்ட்ட இனிமேட்டு என் உயிரோட இருக்கிற மச்சான். எதுக்குடா அவ்வளவு வெங்காயம் கட் பண்ற? நீ இத கட் பண்ணா மச்சான் இதெல்லாம் வந்து ஷோக்கு வைக்கிறது மச்சான். அதாவது ஏய் டிஷ் கம்மி. ஏய் இல்ல ஏய் சார் பேச விடுங்க சார். அப்படி இல்ல சார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சோண்டு தான் கட் பண்ணணும். அதாவது எவ்வளவுலாம் என்கிட்ட கேட்கல. எனக்கு தான் சமையல் தெரியும். நான் எத்தனை நான் சொல்லல. சமையல் தெரியுமா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சமைக்க தெரியாது. ஏன்டா பேஸ்ட் சார் நான் சொல்லற கேளுங்க சார். சார் 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 ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் சார் சமைக்கிறது சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். அதாவது நான் சொல்றத கேளுங்க சார். ஒண்ணும் இல்ல சார். நான் சொல்றேன் சார் 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 ஒரே நிமிஷம் சார் என்ன சார் ஏறா பட்டை பண்றோமா? சார் ஏறா சொல்லுங்க சார். நீங்க சொன்னது எதுவுமே நான் வந்து சொல்லலன்னு சொல்லல. நான் இப்படிதான் சார். கொஞ்ச நேரம் போன் அடிக்கிறேன் உட்காந்து கேட்டு. புரியல சார், எனக்கு புரியல. சொல்லுங்க சார். சாப்பிட்டீங்களா? அதாவது மூடிக்கிட்டு இருங்க. ஒரு வெங்காயத்துக்கு மேல எவனா இதுல வெட்டினீங்க கொலை உள்ள வேண்டாம். வாரத்துக்கு வாங்குவாளாட பொருள். இல்ல நான் கேக்குறேன் எவ்வளவுடா செலவு? ஏன்டா நம்ம சமைக்க போறதுக்கு 2 வெங்காயத்துக்கு போதும்டா. நீங்க என்ன 10 வெங்காயத்துக்கு வச்சிட்டீங்க? இது அவன் தான் மாப்ள. வேஸ்டா போயிடுடா. ஒரே நிமிஷம் வேஸ்டா போகுது. தோல் மேல வச்சிரு. வெங்காய பஜ்ஜி பண்ணுவான்.
மழை. ஏய் லூசே, ஏய் பேசுங்க இருந்தா. நீ பேசுடா. அதாவது ஆல்ரெடி வீடியோ நிறைய லாக் ஆகுது, ரொம்ப நேரம் போகுது, சண்டா குச்சது சொல்லுவல்ல. இப்ப நீ தானே பண்ணுகிற வீடியோல ரொம்ப ஒண்ணும் பண்ண மாட்டேன். மக்களே கட் பண்ண சொன்னா நான் கட் பண்ணிட்டேன் மக்களே. கட் பண்ண சொன்னா அவ்வளவு எனக்கு போதும். அது சரி அப்ப இது வேணாம்ல. ஊருக்கா சமைக்க போறோம், டேஸ்டிங்க்கு தான். சரி அதான்டா, எல்லா வாட்டும் எல்லாத்தையும் போட்டு மொத்தமா சமைச்சு இவ்வளவு வந்துருது. அது திங்க சொன்னா திங்கிறது கிடையாது. இத கட் பண்ண அப்புறம் என்ன குறை சொல்றது? நீ ஒழுங்கா சமைக்கிறது இல்ல, பிரச்சனையா பண்ற. இதான்டா ஃப்ரேம். மச்சான் பேச பிக் பாஸ் போயிடலாமா? இல்ல நான் என்ன கேக்குறேன், நான் இத கட் பண்ணும்போது கேட்டேன், இத கட் பண்ணும்போது கேட்டடா அவன. அவன் கேட்டு நீங்க எல்லாம் என் பேச்சு கேட்டு நடந்து. ஏய் கட் பண்ண எனக்கே கண்ணேறல, உனக்கு எங்க வருது? இதனாலதான் கண்ணேறிது. எத்தனை அது பக்கத்துல. சரி சரி சொல்லுங்க. அதை கட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 2 தக்காளி போதும், 2 தக்காளி. 2 தக்காளி. அதாவது கட் பண்ணு சொல்றியே தவிர்த்து நீ எடுத்து கட் பண்றியா? டேய் நான் கட் பண்ண வேண்டியது நான் கட் பண்றேன். அவன் ஃப்ரீயா விடு, அவன் மெயின் கேரக்டர், அவன் அப்படியே இருக்கட்டும், அவன் வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம தான் சைடுல சப்போர்ட் பண்ணணும், நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர்ல. சப்பா கிட்ட வத்தியா என்ன வருது தெரியல, எனக்கும் தெரியல. சப்பா என்ன வருது? போன வாட்டி இதேதான் நான் புறா சொல்லி 2 பேரும் மாட்டினீங்க, கம்புன்னு இருங்க. அது வந்து எடிட்டருக்கு தேங்க்ஸ். எடிட்டருக்கு கட் பண்ணிட்டாரு, நல்லா போஸ்ட் பண்ணாத. சரிங்களா? நான் பக்கத்துல ஒருத்தன் நானே பார்த்தேன், நம்ம மாதிரி அவனுக்கு எடிட்டர் எல்லாம் போட்டுருவாரு. போடுவாரா? ஏய் வெங்காயத்தை கீழ போடுற. நான் போட்டேனா? This is tomato. This is tomato. ஓ This is தக்காளி. ஓ நீ என்ன சொல்லு? இது வெங்காயம் வெங்காயம் சொல்லு. வெங்காயம் வெங்காயம் சத்தமா கேமரா போச்சு. கேமரா. ஒழுங்கா சமைக்கடா. துபரா வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணிருக்கேன். கால வர ஓடிட்டு இருக்கடா. நீ என்னடா ஏதோ ஸ்கூல்ல வந்து ஒரு பசங்க வந்து பெருசா படிக்கவே மாட்டான், ஆனா மிஸ் கால் பிடிச்சு மிஸ் 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 அந்த மாதிரி பண்றடா. உங்களுக்கு நியாயமா? உன்னை எதனா கேட்க வந்து அப்படி சொன்னா நான் என்னடா கேட்க முடியும்? எதுவுமே பண்ணல மச்சான். என்ன அக்கல் உள்ள கைய விடுற, என்ன கையை அப்படி தூக்கி மச்சான் ஆறுதுடா. மச்சான் ஏய் ஏன்டா போட்டு சாவடிங்க. தக்காளி வந்து கொட்டை எடுக்கமா எடுக்கூடாது. தக்காளில கொட்டை இருக்கா? ஓ ஷிட். நீ என்ன அப்படி எடுக்க கூடாது. ஏய் நீ வெட்டவே வேணாம், பாயிண்ட். ஏன் ரவுண்ட் ரவுண்ட் வெட்டுவா? நான் தான்டா சொல்லணும். அப்படியே சரி கட்டு. சொல்லுங்க. எடுத்து கத்திர வெட்டணும். ஏய் நீங்க வந்து பாரு. ஏய் அவ்வளவுதான்டா, அப்படியே எதனா ஆயிடும். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். அமைதியா நானே மன உடச்சல இருக்கேன். என்ன போட்டு என்னென்னமோ பண்றீங்க. நிம்மதியா இருக்க விடுறியா? என்ன உனக்கு என்ன வேணும்? அது கொட்டை தான். இதான் வந்து தக்காளியோட கொட்டை. இந்த கொட்டை இருக்குல்ல, இது வந்து இப்படியே எடுத்துடணும். ஐயோ இது கூட கேட்க மாட்டுது. அதான்டா வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு சிரிப்பு கேக்குது. ஏய் பக்கத்து வீட்டுக்குலாம் கேட்கண்டா, கத்திக்கிட்டு இருக்கேன்டா நான். நீங்க ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்கடா, அதாவது எரிச்சல் ஆகுதுடா. ஏய் அது எடுக்கணும்டா. எடுத்து கையில போட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சோ அஸ்ஸலாம். இத வந்து நான் எப்படி மைனட்டா சாப் பண்ணுவா இல்ல பெருசா பண்ணுவா? இதெல்லாம் விதை இருக்கணும். அப்புறம் அதுக்கு எதனா இந்த வெங்காயத்தை எப்படி கட் பண்ண அந்த மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணு. ஓகே ஓகே நிறைய சைஸ்ல. ஓகே ஓகேவா? இப்போ வந்து கட் பண்றதெல்லாம் காமிக்கிறேன். நீங்க காமிக்கல. எதுக்கு காமிச்சீங்க? ஜூம் வச்சு அதுல வந்து நீங்க வேற வீடியோ போய் பாத்துக்கோங்க, கட் பண்ணலாம். ஆமா. அதாவது நம்ம வந்து வளர்ந்து ஒரு எதனா பண்ணோம்லாம் கிடையாது. நான் சொல்றேன், எங்க வீடியோ எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் ஏன்டா, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையாடா? ஏன்டா வந்து என் வீடியோ பாக்குறீங்க? என்னடா அப்படி இருக்கு? அப்படிதானே கேக்குறேன். நோ நோ நான் சொல்லவே இல்ல, எல்லாம் இவனே சொல்றான். ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் என்ன சொன்னேன்? எதையாத்து கீழே போ. எவ்வளவு தெரியுமா வெங்காயம் விக்கிற விலை? ஏன்டா அசால்ட்டா விளையாடிட்டு இருக்கீங்க? தக்காளி எம்மன்னா தக்காளி இதுக்கப்புறம் கைய வச்சீங்க போனி. நீதான் எதனா பேசு. நீ வந்து அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி அவன் கஷ்டப்படுறானே, இந்த மாதிரி உள்ள போட்டு இது பண்ணோமே, அது ஹெல்ப் பண்ணலாம். என்னது இது? தக்காளி வெங்காயம் வெங்காயம். நான் என்ன சொல்றேன்னா, வெங்காயத்துல கீழே போட்டுடலாம். உன் காலை இது உள்ள விட்டுக்கிட்டு ஜட்டியா யூஸ் பண்ணது. டேய் எல்லா பக்கமும் ஓட்டியா இருக்கடா. எல்லா பக்கமும் ஓட்டியா இருக்கா? உனக்கு அதுதான் பிரச்சனை. ஏன்டா உயிரை வாங்கிட்டு ஏன்டா எவனா ஒருத்த ஒரு இன்ட்ரெஸ்டா என்னைக்குன்னா ஒரு நாள் அப்படியே எல்லாத்தையும் ஒழுங்கா சமையல் முடிக்க விட்டுருக்கீங்களா? அதான் நம்ம அப்படி பண்ணவே மாட்டோம்டா. இல்ல இந்த வாட்டி சமையல் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் நான் தொடவே மாட்டேன்டா சமையல.
இந்த வாட்டி மிக்ஸ் ஆகாது. மக்களே மிஸ் ஆகாது. மிஸ் ஆச்சுன்னா நீங்க கமெண்ட்ல இவனை எவ்வளவு வேணா கழுவி ஊத்திக்கலாம். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து அவனே சமைக்கிறேன் செஞ்சான். ஐஸ்கிரீம் தூக்கி கொட்டினான், மொத்தம் முடிச்சு விட்டான். டிஷ் சூப்பரா இருந்துச்சு. ஏன் நல்லா இல்லையா? அது நல்லா இருக்குதான் நினைக்கிறேன் நீ. ஏய் ஏன்டா பச்சை போய் புழுற? நல்லா இருந்ததுதான்டா சொன்னேன் மச்சான். ஸ்மெல்லு சூப்பரா வருது, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆமாண்டா. ஏய் சாப்பிட்டு மேடம் வீடியோ எல்லாமே சொன்னாங்க. எல்லாமே சொன்னது இவன் தான், நாங்க இல்ல. வீடியோ மனு போய் பாருங்க. ஆமா. மச்சான் ஸ்மெல்லு செமையா வந்துடா. ஏய் எதுக்கு ரெண்டாவது தக்காளி விக்கிற வரைக்கும் உனக்கு ரெண்டாவது தக்காளி நான் கேட்டேனா? நீ தான்டா 2 தக்காளி நான் சொன்னேனா? நான் சொன்னேனா? ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 2 தக்காளி அவன் சொன்னான். நான் சொன்னேனா? நான் சொன்னேனா? ஏய் ப்ளீஸ் அவங்க காலை பிடிச்சி கூட கேட்கறேன். தக்காளி அநியாயத்துக்கு விற்கிறானுங்கடா. அதுக்கப்புறம் 6 தக்காளி ஐயோ தக்காளி வேணும்னா தக்காளி என்ன விலை இருக்கு தெரியுமா? அதுக்கு வந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விவசாயிங்க. அதை வந்து கீழே போடா, கீழே போடா. அடி வரும் அப்படி எரியுது சார். சோ இதுல இருந்து இதை எடுத்துடலாம் தனியா. எவ்வளவு பெரிய பிரச்சனை போயினுக்குது. தக்காளி பார்த்து வாங்க தரா. அவனுக்கு இந்த பேர் அழுக்கா இருக்குடா. அழுக்கா இருக்கு. எங்க அப்பாவாடா ஜெப்டோல வேலை செய்யறாரு. போன் பண்ணி தக்காளி ஃபுல்லா ஆர்டர் பண்ணிக்கிறான். பார்த்து போறாரு. கேட்கிற கேள்வினா ஒழுங்கா இருக்காடா? என்ன போட்டு ஏன்டா அப்படி படுத்துறீங்க? ரே மச்சான் சத்தியமாடா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அதாவது ஏன் அவனுக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். என்னடா? ஆமா சொன்னதுங்க. காலைல கொஞ்சம் வயித்தால போச்சு. அது மட்டும் தான் பிரச்சனை. அந்த மாதிரி சாப்பிட முடியல. சொல்லு என்ன பண்ணுமா? ஏய் ஒரு தக்காளி போகணும்னு நான் போராடினேன் இருந்தேன்டா. என்னடா ரெண்டாவது தக்காளி கட் பண்ணிட்டேன் மச்சான். வேஸ்ட் பண்ணாதடா மச்சான். இப்போ பார் நீ அவன் வெட்டறத பாக்கலையாடா? பிரச்சனை முடிஞ்சு விட்டுரு. ஏய் ஏன்டா டேய் தக்காளி விக்கிற வேலை தெரியுமாடா? எங்க அம்மா எல்லாம் இதுவரை ஒரு தக்காளி மேல போட மாட்டாங்கடா. தக்காளி சட்னி எல்லாம் என் வீட்டுல வச்சு ரொம்ப நாள் ஆகுதுடா. என்ன அப்படி பண்றீங்க? கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கட்டுமா? தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். ஏய் எனக்கு ஒரு பிபி இருக்குடா. ஒரு மாதிரி பண்றீங்கடா. டேய் தலை சுத்துடா. யூ ஆர் சாப்ட். ஓகே சாப்பிடா. அது ஸ்லாப்டு. நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன். ஐ அம் a problem solver. மாப்ள இது ரெண்டும் ஏதோ பண்ணுறதுக்கு மாத்தி எனக்கு தெரியல. இது புரியல. இல்ல எனக்கு தான் புரியல. எனக்கு புரிஞ்சிருக்கணும் உங்களை பத்தி. எனக்கு புரியல, தெரியாம வந்துட்டேன். வீடியோ பண்ணலாம். டேய் நான் கஷ்டத்துல பேசுறேன்டா. ஏன்டா சிரிக்கிறீங்க? ஏய் ஊரே சிரிக்குது. 111 பேர் சிரிக்கிறாங்க. டேய் போன வாட்டி ஏன்டா என் கஷ்டத்துல அனலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணி நிக்கிறீங்க? டேய் மச்சான் கஷ்டமாகுது, தயவு செஞ்சு சமைச்சிட்டு போலாம்டா. 111 பேர்ல 4 பேர் இங்க எல்லாமே உண்டு. போதுமா? அவ்வளவுதான். செய்யலாமா? சாண்டா குச்சுதுமா. அடுத்து என்ன பண்ணோம்னா இதை வெட்டு. ஏய் இது ஏதோ நாத்து நட்டா என்ன லப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருக்கான். புரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு பயப்பட வேணாடி உன் புருஷன் ஏதோ புரிச்சிட்டோம்ல. புருஷன் அந்தண்டியா? ஏய் 2 பேர் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குடா. போன வீடியோ பார்த்தா அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஏய் நீங்க என்னடா எல்லார்கிட்டயும் சொல்லுவீங்க போல. இவனுங்களாம் இந்த மாதிரி மன வளர்ச்சி கொண்டவங்க கூட பேர் எடுத்துருவேன். ஓகேவா? இந்த மாதிரி பேர்லாம் நான் எடுக்க என்ன உனக்கு தான் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ போடுவியா இடுப்பெல்லாம் ஆட்டுவியா? ஆட்டு அஞ்சலி பாப்பா மாதிரி ஆட்டு. கழுவியாச்சு. சரி எத்தனை போட்டோம்? வெட்டு எல்லாத்தையும் வெட்டு. செவரு பால் அடிப்பேன். இப்ப தானே நீ வலிக்கு வர. சமைக்கிற வீட்டுலாம் பார்த்துருப்பேன். நீங்க பார்த்து செய்ய அதான் நீங்க என்ன சொன்னீங்க? அவன்கிட்ட நல்லா படிக்க சொன்னேன். நீ ஒரு நேரு நான் சொன்னா என்னடா சமையல் வந்துட்டு நல்லா வரணும். அதுக்கு டேனி தான் உதவி பண்ணணும். அதனால வந்து பார்த்து அவங்க கூட கோஆபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். எல்லாம் சொல்ல மாட்டா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லல அப்ப என்ன நடந்ததோ அது சொல்லணும். பண்ணக்கூடாது. ஓகே பண்ண மாட்டேன் சொல்லு. பண்ண மாட்டேன் அப்படின்னா கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா.